ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோபகடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பதிவிலே நான் முடிச்சிடுவேன், ஏன்னா கண்டென்ட் அவ்வளோதான் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு 13 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த 13 பக்கத்தில் மேக்ஸிமம் ஒரு யூனிக்கான பாயிண்ட் அப்படிங்கும் போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, எத்தனை ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் யூனிக்னா என்ன அர்த்தம்? நம்ம 6th ஸ்டாண்டர்டு, 9th ஹிஸ்ட்ரி, அப்புறம் 11th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி, இந்த 3 இடத்துல நீங்கள் படித்த பாயிண்ட்ஸ் நிறைய இங்கே வந்து ரிப்பீட் ஆகும். ப்ளஸ் ஸ்டோரி பிளா ஸ்டோரி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நீங்கள் அங்கே பழைய இதில் ரீட் பண்ணியிருப்பீங்க, 6th 9th 11th ரீட் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து நமக்கு வந்து யூனிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் என்னங்கிறது நோட் பண்ணி படித்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு இடம் பார்த்து வச்சுங்க. ஓகே, பாருங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வந்து யூனிக்காக வருதுன்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கும்போது இது அகலாய்வு மூலமாக ஒரு தோராயமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, 80% இன்ஃபர்மேஷன் தோராயமாக தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து வேரி ஆகலாம். உங்களுக்கு மதிப்பு வந்து 6th ஒரு மாதிரியும், 9th ஒரு மாதிரியும், 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு மாதிரியும், 12th ஒரு மாதிரியும் கொஞ்சம் வேரியஸ் ஆகலாம். ஓகேங்களா, ஆனால் அங்கங்கே இருக்கிறத நோட் பண்ணிங்க, எல்லாமே பார்த்து வச்சுங்க. 6th ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்களா, இல்லை 6th ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்களா, 11th ஸ்டாண்டர்ட் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே நியர்பை பிளேஸுங்கிறதுனால ரெண்டுமே மோரோவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அங்கே ஒரு மாதிரி படிச்சிங்க, ஒரு மாதிரி படிச்சிங்க. ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க. வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுக்கலாம், ஒரு சில இது வந்து நமக்கு அது வந்து மாற்றிக்க முடியாது. ஏன்னா சுமார் அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாமே இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோராயமாக தான் இந்த புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ், இது 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் சிந்து சமவெளி நாகரிகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது வந்து இங்கிலீஷில் வந்து இந்த பாடம் வந்து இருக்காது. ஓகேங்களா, வெறும் தமிழில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தமிழில் தான் இந்த வந்து நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்கிலீஷில் ரிலீஸ் பண்ணலை. சரிங்களா? சரி, ஓகே, பாருங்கள். சுமார் இதெல்லாம் வந்து சும்மா கதை தான். ஓகேவா, ஹைலைட் பண்ணுற பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த நாகரிகம் முதலில் 1921 கண்டறியப்பட்டது. இந்த சிந்து சமவெளி நாகரிகங்கிறது 5000 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம். இது முதலில் 1921 கண்டறியப்பட்டது. அது மட்டும் போட்டுங்க போதும். என்னென்னு போடுவீங்க? சிந்து சமவெளி நாகரிகம் ஹைஃபன் போட்டு 1921. ஓகேவா, முதலில் கண்டறியப்பட்டது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் போட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி பழைய பஞ்சாபினுடைய மான்கோமரி என்ற மாவட்டத்தில், ஓகே, இந்த மான்கோமரி அப்படிங்கிற மாவட்டம் பாகிஸ்தானில் இருக்குது. ஓகே, பழைய பஞ்சாபினுடைய மான்கோமரி மாவட்டம் பாகிஸ்தானில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் இந்த ஹரப்பான்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுப்பீங்க. இது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? பழைய பஞ்சாபினுடைய மான்கோமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொல்பொருள் சின்னம் தான் இந்த ஹரப்பா அப்படின்னு இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்து தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணம் எங்கே இருக்குது? அதுவும் பாகிஸ்தான் தான். ஓகேவா, அதில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இந்த சின்னத்தை வந்து மொகஞ்சதாரோன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சிந்து சமவெளி நாகரிகன்ட்டு பொதுவாக சொல்கிறாங்க. இது வந்து ஹரப்பா, இது வந்து மொகஞ்சதாரோ. இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுங்க. புரியுதுங்களா? இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இது வந்து 1921, இது 1920, இது 1922. ஓகேவா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு சில முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா, ஆனால் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 1, 2, 3 ஒரு யூனிக்கான பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன். அடுத்தது பாருங்கள், இந்த அகலாய்வினை, இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதே மாதிரி இந்த மொகஞ்சதாரோ, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அகலாய்வினை மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்சல். ஓகேவா, யார்? சர் ஜான் மார்சல். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். திராவிட நாகரிகத்தினுடன் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒப்பிடுகிறார். இந்த திராவிட நாகரிகமும் சிந்து சமவெளி நாகரிகமும் வந்து பார்த்தோன்னா மோரோவர் ஒன்று தான். அதோட என்ன பண்ணுறாரு, ஒப்பிட்டு சொல்கிறாரு. இவரின் கூற்றுப்படி இந்த நாகரிகம் வேத காலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும், இதன் காலம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை எனவும் குறிப்பிட்டுள்ளார்னு சொல்கிறாங்க. இது அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. இது சொன்னது யார்? சர் ஜான் மார்சல். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க, பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுங்க. திராவிட நாகரிகத்துடன் சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒப்பிடுகிறார்.
இந்த நாகரிகம் வேதகாலத்திற்கு முற்பட்டதாக உள்ளது எனவும் இதன் காலம் கிமு 3250 ஓகேவா, பொது ஆண்டுக்கு முன் சொல்லுவாங்க. ஓகேவா, பொது ஆண்டுக்கு முன் 3250 டு 2750 வரை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது யார் சொல்கிறாங்க? சர் ஜான் மார்சலோட கூற்றுப்படி. நமக்கு வேறு ஒன்று கூட கொடுத்துருக்கலாம் புக்கில் அகலாய்வின்படி. இது இவர் சொல்கிறது, இவரோட கணிப்பின்படி சொல்கிறாங்க. ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், லோத்தல் துறைமுகம். ஓகேவா, ஸோ லோத்தல் துறைமுகம் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அந்த பிக்சரில். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய சின்னங்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதில் லோத்தல் ஒரு இடமும், அது இல்லாமல் பார்த்தோன்னா சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் போன்ற இடங்களில் சிந்து சமவெளி நாகரிக சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டனன்னு சொல்கிறாங்க. எங்கெங்க? சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன். இது வேணால் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 4 இடத்துலேயே சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த 4 மட்டும் நோட் பண்ணுங்கள். சாகுந்தாரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன். ஓகேங்களா, அடுத்தது சான்றுகள். இதெல்லாம் சும்மா பிளா கதை தான். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும். ஓகேவா, ஸோ அதாவது கம்பேர் பண்ணுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ் நாகரிகத்துக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டின் ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இந்த மாதிரியான இடப்பெயர்கள் தற்போதையில் உள்ள பாகிஸ்தானிலும் வழக்கத்தில் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியான இடப்பெயர்கள் பார்த்தோன்னா பாகிஸ்தானில் இருக்குதான். ஓகேவா, ஸோ தமிழ்நாட்டினுடைய என்னென்ன பேர்? ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை. ஓகேவா, இப்போ இருக்கக்கூடிய அதாவது பண்டைய சிந்து சமவெளி பகுதி தான் என்ன சொல்கிறோம்? பாகிஸ்தான், இப்போதைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சொல்கிறோம். ஸோ அங்கே பார்த்தோன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆரணி, கொர்க்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இந்த பேர்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா பழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க? அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடத்தில் அதான் சொல்லியிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஓரளவு பார்த்தோன்னா சேமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கணிப்பின்படி சொல்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இடப்பெயர்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன பேர்? ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி இதெல்லாம் ஆப்கானிஸ்தானில் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணி இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்கள் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிறது தமிழ்நாடு ஊர்கள் தான். அப்போ அந்த ஊர்கள் எந்த நாட்டில் இப்போ பயன்படுத்திருக்கு? இது பாகிஸ்தானில் இந்த 5 நாடும், இந்த 5 பிளேஸும், இது இந்த பிளேஸில் பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானில். ஸோ இதுதான் பொருந்தாதவற்றில் கேட்டுருவாங்க. ஆப்கானிஸ்தானில் இல்லாத பெயர், தமிழ்நாட்டில் இல்லாத பெயர் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஆலூர், ஆசூர், படூர்னு கொடுத்துட்டு டக்குன்னு கொர்க்கைன்னு கொடுப்பாங்க. அப்போ கொர்க்கைங்கிறது என்னது? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விகள் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பலுசிஸ்தானில் பார்த்தோன்னா பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. எங்கே? பலுசிஸ்தானில். ஓகேவா, ஸோ பலுசிஸ்தானில் பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அது எங்கன்னு கேட்பாங்க. பிராகுயி என்ற திராவிட மொழி இன்று வரை பேசப்பட்டு வரும் இடம் எதுன்னு கேட்பாங்க? பலுசிஸ்தான். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த தமிழ் பிராமி வட்டெழுத்து வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் தொடக்க கால கல்வெட்டுகளில் காணப்படும் பல இடப்பெயர்கள் இன்றைய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய வடமேற்கு நிலப்பகுதியில் நிலைத்திருப்பது வியப்புக்குரியன்னு சொல்லி அதெல்லாம் தேவையில்லப்பா, அதெல்லாம் விட்டுருங்கப்பா. சும்மா அதெல்லாம் ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த பலுசிஸ்தான் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தை விரிவாக ஆய்வு செய்த சர் ஜான் மார்சல் ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர். ஓகேவா, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செஞ்சவர். ஓகேவா, என்ன சொல்கிறாரு? ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்தவர்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு? உறுதிப்படுத்துகிறார். சொல்கிறது புரியுதுங்களா? ஹரப்பா, மொகஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவுடைய 10 பகுதிகளோட பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணி இந்த காண்டாக்ட் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாரு? உறுதிப்பட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே திராவிடர்களாகத்தான் இருக்கப்பட வேண்டும். இந்த சிந்து சமவெளி மக்கள் பார்த்தோன்னா திராவிடர்களாக தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு 3 பேர் சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜான் மார்சல், அப்புறம் ஆர்டி பானர்ஜி, ஹீராசு பாதிரியார். ஓகேவா, யார்? ஹீராசு பாதிரியார். இவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, சிந்து சமவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா திராவிடர்களாக தான் இருக்க முடியும், திராவிடர்களாக தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, யார் யார்?
ஜான் மார்சல். அந்த 3 பேர் தெரிஞ்சுக்கணும்பா. ஜான் மார்சல், ஆர்டி பானர்ஜி, ஹிராசு பாதிரியார். இந்த 3 பேரும் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது திராவிடர்கள் யார்? ஸோ இதில் பாருங்கள், பண்டைய காலத்தில் தமிழ்நாடுக்கு வந்த யவனர்கள் இந்நாட்டை திருமிளகே என்று அழைத்தனர். இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கப்பா, இதில் ஒரு 3 பாயிண்ட் வந்து யூனிக்காக இருக்கும், நோட் பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இது வந்து யூனிட் 8-9 இந்த பாயிண்ட்ஸ் வரும், ப்ளஸ் சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் வருது. ஓகேவா, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பண்டைய காலத்தில் 1 by 1 பாயிண்ட் போட்டு எழுதுங்க, 1 2 அப்படி மாதிரி போட்டு எழுதுங்க, சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் என்ன சொல்லுவாங்க? கிரேக்கர்கள். ஓகேவா, யவனர்கள் இந்நாட்டை திருமிளகே என்று அழைத்தனர். ஸோ அப்போ யவனர்கள் என்னவா சொல்கிறாங்க? ஓகேவா, தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் இந்த நாட்டை வந்து திருமிளகே அப்படின்னு சொல்கிறாங்க, திருமிளகே. ஓகேவா, அடுத்தது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா, திருமிளகே அதான் உங்களுக்கு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். காஞ்சியை ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவன் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார். இது வந்து செகண்ட் பாயிண்ட். காஞ்சியை ஆட்சி செய்த மன்னன் யார்? நந்திவர்ம பல்லவன். அவர் என்ன சொல்கிறாரு? தமிழ் அரசர்களை வந்து என்ன சொல்கிறாரு? திராவிட மன்னர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் எல்லோ கலரில் கொடுத்துருக்க பாருங்கள். கங்காதேவி என்பவர் தாம் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் குறிப்பிடுகிறார். இது வந்து தேர்டு பாயிண்ட். புரியுதுங்களா? கங்காதேவி அப்படிங்கிறவங்க மதுரா விஜயம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை என்ன சொல்கிறாங்க? திராவிட தேசம் சொல்கிறாங்க. அப்போ யவனர்கள் வந்து திருமிளகேன்னு சொன்னாங்க. நந்திவர்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் வந்து திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொன்னாங்க, தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களை. அதே மாதிரி கங்காதேவி அப்படிங்கிறவங்க திராவிட தேசம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி தமிழ் மன்னர்களை வந்து திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா யார்? கங்காதேவி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம் அப்படின்ட்டும் அந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்களை வந்து திரமிழ ராஜாக்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா கங்காதேவி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ மொத்தம் 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யவனர்கள் என்ன சொன்னாங்க? நந்திவர்ம பல்லவன் என்ன சொன்னார்? கங்காதேவி என்ன சொன்னாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு மன்னர்களை என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? 3 பாயிண்ட்டு. சரி, ஓகே, இதான் யூனிக்கான பாயிண்ட்டு நான் சொன்னது. ஓகேவா, அடுத்து சிந்து சமவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட யார்? பிரிட்டானிய தொல்லியல் அறிஞர் சர் மார்டிலர் வீலர். ரொம்ப 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 முக்கியமானவர். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தார்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னது? சிந்து சமவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட யார்? சர் மார்டிமர் வீலர். ஓகேவா, இவர் என்ன சொல்கிறாரு? சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? உறுதிப்படுத்துகிறார். ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, இதில் இருக்கிறது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்ஸை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து என்ன பண்ணுறாரு? இவர் டெக்னாலஜிகள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு? ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆமாம் கடைசியாக என்ன சொல்லிடுறாரு? இது வந்து ஒரு நகர நாகரிகம் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? உறுதிப்பட சொல்கிறாரு. ஓகேங்களா, ஓகே, அடுத்தது வேறு என்ன? இங்கே பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகமானது ஆரிய நாகரிகத்திற்கு முன்பே வளர்ச்சி அடைந்த ஒரு நகர நாகரிகமாக திகழ்ந்தது. அதாவது ஆரிய நாகரிகத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு வளர்ச்சி பெற்ற நாகரிகம் தான் என்னது? இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ ஆரம்ப காலத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வந்தது தான் ஒவ்வொரு ஆரிய நாகரிகம், மற்றது எல்லாமே. சரிங்களா, அப்போ அதுக்கெல்லாம் முற்பட்டது, ஆரிய நாகரிகத்துக்கெல்லாம் முற்பட்டது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறாங்க. இந்த உங்களுக்கு தெரியுமாங்கிற பாக்ஸில் பாருங்கள், கீழடி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது? கீழடி தொல்லியல் களம். ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் வந்து இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அகழாய்வு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இந்த அகழாய்வு மையம் ஓகேவா தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்ற ஊருக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இந்த கீழடி தொல்லியல் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகழாய்வு மையம் எங்கே அமைச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் மதுரைக்கு சவுத் ஈஸ்ட் சைடு. ஓகேவா, தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே எத்தனை கிலோமீட்டர்? 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை
சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த கீழடி தொல்லியல் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகழாய்வு மையத்தை அமைச்சிருக்காங்க. ஓகேவா, அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, அகழாய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இருந்தது அதுதான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த கீழடி தொல்லியல் களம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழாய்வு எது, கீழடி அகழாய்வுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இருந்தது எது, ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களம் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்தது தான் வந்து பார்த்தோன்னா இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆய்வுக்களம் வந்து கீழடி. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிந்து சமவெளி மக்களினுடைய நகர அமைப்பும் கட்டிடங்களும். ஓகேங்களா, சிந்து சமவெளியில் வந்து பார்த்தோன்னா மைய அரசு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த இருந்ததுக்கான சான்றுகள் எதில் இருக்குது, மொகஞ்சதாரோவில் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மைய அரசுன்னு என்னது, எல்லாத்தையும் வழிகாட்டுறது. ஓகேவா, அதுக்கான வந்து பார்த்தோன்னா பல தூண்களை கொண்ட மன்றம், பொதுக்கூட்டம். ஓகேவா, இதெல்லாம் வந்து முக்கிய சான்றாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நிறைய தூண் இருக்க மாதிரி வந்து பார்த்தோன்னா மன்றம், பொதுக்கூடம் இதெல்லாம் இருக்கிறதுனால மேபி வந்து மைய அரசு வந்து இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா பொதுவான ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வாழ்ந்த மக்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கினர். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, மைய அரசு மொகஞ்சதாரோ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைந்திருந்தன. ஓகேவா, ஸோ தெற்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஓகேவா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா, அதனால் தெருக்கள் வந்து பார்த்தோன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த மாதிரி இருந்துச்சு தான் சொல்கிறாங்க. அதேமாரி பெரிய தெருக்கள் வந்து 33 அடி அகலமும், சிறிய தெருக்கள் வந்து 9 அடி அகலமும், 9 முதல் 12 அடி. ஓகேவா, ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டாக இருந்துச்சுன்னா 33 அடி. ஓகேவா, சின்ன தெருக்கள் வந்து 9 to 12 அடி. ஓகேவா, அந்த அகலத்தில் வந்து பார்த்தோன்னா இருந்ததா சொல்கிறாங்க. ஒரு எல்லாமே ஒரு கணிப்பு தான். சரிங்களா, அகலாய்வு மூலம் கிடைச்சதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கணிப்பின்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஓகே, அடுத்து குளியலறை, கட்டிடக்கலை, இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை. இங்கே பாருங்கள், ஆப்பு வடிவ செங்கல்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வளைந்த சுவர்களை, ஓகேவா, வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கல்கள்லாம் வந்து கொஞ்சம் பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, வளைந்த செங்கல்கள், வளைந்த சுவர்களை வந்து கட்டுறதுக்கு ஆப்பு வடிவ செங்கல்களை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. வேறு என்ன, இந்த பொது குளியல் குளம், இதை நான் சொன்னேன், நான் மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பொது குளியல் குளம். இதில் வந்து பாருங்கள், அதில் தண்ணி கசியாமல் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்களா. ஓகேவா, ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா இயற்கை இது வந்து பூசிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு இடத்துல ஏதோ சம்திங் வந்து நம்ம போன இதில் கூட பார்த்தோம் 11th ஹிஸ்ட்ரியில். ஓகேவா, இதில் வந்து பாருங்கள், நீலக்கீல் என்ற பசையால் பூசப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஒவ்வொருத்துல ஒவ்வொரு பேர் இருக்கும்பா, நோட் பண்ணி வச்சுங்க. எது ஆப்ஷனில் இருக்கோ அதை அடிச்சிருங்க. ஓகேங்களா, நீலக்கீல் என்ற பசையால் பூசப்பட்டிருந்தது. குளத்தினுடைய தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக, இந்த இதை எழுதி வச்சுங்க. ஓகேவா, அது வந்து குளத்தினுடைய தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீல் என்ற பசையால் பூசப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சிலது வந்து தண்ணி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறது, இல்லை கசியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு இயற்கை தார்கள் வந்து பயன்படுத்தினாங்க. இதில் வந்து நீலக்கீல் என்ற பசையால் பூசப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அந்த இயற்கை தார் கூட நீலக்கீல் அப்படின்னு கூட பேர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஆப்ஷனில் பார்த்து நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்தது நீச்சல் குளத்தை பற்றி ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நிறையா. அடுத்து தானிய களஞ்சியங்கிறது தெரியும். ஹரப்பாவில் இருக்கக்கூடிய தானிய களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள்லாம் வந்து சேமித்து வைக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய உயரம், நீளம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்துங்கப்பா. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த பிக்சரு, இந்த தானிய களஞ்சியம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிக்சரை பார்த்துங்க. இதில் பாருங்கள், மொத்தம் எத்தனை கல் வச்சுருக்காங்க, நல்லா நுனிப்பாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கல்லா, இது 2, இது 3, மொத்தம் 3 கல் வச்சுருக்காங்களா. ஏன்னா இதை வச்சு தான் கீழே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒரு லைனு, அடுத்து இதெல்லாம் ஒரு லைனு, நடுவில் ஒரு வழி போகுதுங்களா, வழியில் நடுவில் வழி போகுது, புரியுதுங்களா. இதெல்லாம் ஒரு செட்டு, இதெல்லாம் ஒரு செட்டு, நடுவில் வழி போகுது பார்த்தீங்களா, இதுதான் வழி. ஓகேவா, இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு தானிய களஞ்சியம் மாதிரி செட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா 3 கல் இருக்கும், இந்த பக்கம் 3 இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே ரூம்லாம் இருக்கும்.
இது பண்ணுறது ஒரு அறை மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்கல. கீழே இங்கே பாருங்கள், இது வந்து 168 அடி நீளம், 135 அடி அகலம்னு சொல்கிறாங்க. 168 அடி நீளம், புரியுதுங்களா? நீளம் மட்டும் 168 அடி, ஓகேவா? இந்த நீளம், ஓகேவா? இந்த அகலம், ஓகேவா? அதாவது இந்த அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 அடி அகலம், ஓகேங்களா? அதே மாதிரி இதன் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய சுவர்கள் இப்போதைக்கு இப்படி இருக்குது, ஓகேவா? அது வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது அப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சுவர்கள் வந்து 52 அடி உயரமும் 9 அடி கனமும் கொண்டதான். உயரம் பாருங்கள், 52 அடி உயரம், கனம் எவ்வளவு? 9 அடி கனம், ஓகேங்களா? அதே மாதிரி இவை 2 வரிசைகளாக கட்டப்பட்டிருந்தன. இங்கே பாருங்கள், இது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை, மொத்தம் 2 வரிசை, ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இவ்விரண்டு வரிசைகளுக்கும் இடையே உள்ள தூரம் 23 அடி ஆகும், ஓகேவா? அப்போ 23 அடி இந்த 2 வரிசைக்கு உண்டான டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ், புரியுதுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் 23 அடி, ஓகேங்களா? இது ஒன்று, இது ஒன்றுங்களா? இதுக்கான டிஸ்டன்ஸ் நடுவில் ஒரு வழி மாதிரி போயிருப்பாருங்க அது, ஓகேங்களா? 23 அடி டிஸ்டன்ஸ், ஓகே. அடுத்து இவ்விரு சுவர்களும் ஒவ்வொரு வரிசையிலும் 6 மண்டபங்கள் இருந்தன. 6 மண்டபங்கள், கரெக்டு தானே? இங்கே பாருங்கள், இது ஒரு 3 கல்லாச்சா, இது ஒரு 3 ஆச்சா, மொத்தம் 6, ஓகேங்களா? 6 மண்டபங்கள் இருந்தன. ஒவ்வொரு மண்டபத்திலும் 3 பெருஞ்சுவர்கள் வந்து பார்த்தோன்னா இருந்ததாக சொல்கிறாங்க, ஓகேவா? தான் 3 பெருஞ்சுவர்கள், 1 2 3, ஓகேங்களா? ஓகே. ஒவ்வொரு மண்டபத்திலும் 3 பெருஞ்சுவர்கள், அதில் 4 அறைகள், உள்ளுக்குள்ளே 4, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 அறைகள் இருக்குப்பா, ஓகேவா? அதாவது இந்த பாக்ஸுக்குள்ளே 4 அறைகள் இருக்கும், இந்த பாக்ஸுக்குள்ளே 4 அறைகள் இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி வந்து சேமித்து வைக்கிறதுக்கு, ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க போதும், ரொம்ப டெப்த்தெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்ச தொல்லியல் ஆய்வுகள் வச்சு தான் சொல்கிறாங்க. 168 அடி நீளம், 135 அடி அகலம், இதன் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் கொண்டது. அதே மாதிரி 23 அடி வந்து டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? மீதி வந்து இந்த 6 மண்டபங்கள், 3 பெருஞ்சுவர்கள், அதுக்கப்புறம் 4 அறைகள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தோராயமாக அந்த பிக்சர் வச்சு அப்படி கணிச்சிக்குங்க, சரிங்களா? ஒரு இடம் மைண்டில் நிறுத்திடுங்க, அழகாக நின்றுடும், அவ்வளோதான். நான் இப்போ பிக்சர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தான், சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த தானிய களஞ்சியனாலே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லை, ஓகேவா? இதை வச்சு நீங்களோட சொல்லி பார்த்துங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து சமுதாய நிலை, பெண்களின் நிலை, இதெல்லாம் சும்மா பிளா பிளா கதை தான். உணவு வகைகள், இதுவும் பிளா பிளா கதை. உடைகள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பருத்தி, கம்பளி, பட்டு, இந்த 3 யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சில இடத்துல பருத்தி கம்பளி மட்டும் சொல்லியிருப்பாங்க, 9th புக்கில் பட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த 3மே தான் யூஸ் பண்ணாங்க அவங்க, சரிங்களா? அதே மாதிரி பருத்தி ஆடைகள் வந்து பார்த்தோன்னா நிறையா வந்து இந்த பூ வண்ணம் போட்டு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க, அந்த பருத்தி ஆடைகள் உருவாக்குனாங்க. இந்த கம்பளி ஆடைகள் வந்து ரொம்ப தடித்த அளவு, ஏன்னா கம்பளினாலே ரொம்ப தடித்து தான் இருக்கும், ரொம்ப கனமாக தானே, ஒரு குளிர் தாங்குற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி நார்பட்டாடைகள் வந்து பார்த்தோன்னா உடம்போட ஒட்டி ஒளி ஊடுருவு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஓகே? உடம்போடு ஒட்டிகிட்டு இருக்கும், அது நார்பட்டாடை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 வகையான இது வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்து ஆண் பெண் இருபாலரும் மங்கோலியரை போல தலையில் முண்டாசு கட்டி கொண்டனர். மங்கோலியர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தலையில் முண்டாசு கட்டியிருப்பாங்க, அது மாதிரி இவங்களும் கட்டியிருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்து நகர நாகரிகம். இந்த ஷில்டே என்ற நகர வாழ்க்கையினுடைய கூறுகளாக, ஷில்டே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, பேர் என்ன, ஷில்டே. இது ஒரு யூனிக்கான ஒரு பாயிண்ட். இதெல்லாம் பிளா பிளா கதை தான்ப்பா, சரிங்களா? இது நான் யூனிக்கான பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப ஹைலைட் பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஷில்டே அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, நகர வாழ்க்கையினுடைய கூறுகளாக என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள். அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில், ஓகேவா? அதுக்கப்புறம் வணிகர்கள், பணியாளர்கள், குடியிருப்புகள், பொது கட்டிடங்கள், எழுத்து குறியீடுகள், கலை வடிவங்கள், இதெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தான் நகர வாழ்க்கையினுடைய கூறுகள் அப்படின்ட்டு யார் சொல்கிறாரு, ஷில்டே அப்படிங்கிறவர் சொல்கிறார். இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் சிந்தை சமொழி நாகரிகத்தில் இருந்துச்சு, ஓகேவா? இப்போ நம்ம ஷில்டே சொல்கிற கூற்றுப்படி இதெல்லாம் நகர வாழ்க்கையினுடைய கூற்றுகள். அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், ஆமாம் அதெல்லாம் வந்து சிந்து சமூகத்தில் இருந்துச்சு இல்லை? அப்போ அதனால் நகர நாகரிகம் நம்ம சாதாரணமாகவே சொல்லலாம் இல்லை? இவரோட கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா நகர நாகரிகம் சொல்லலாம். ஏன்னா இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நகர வாழ்க்கையினுடைய கூறுகள்லாம் இதெல்லாம் இருந்தாலே அது ஒரு நகர நாகரிகம் சொல்கிறாரு. அது சிந்து சமூக நாகரிகத்தில் இருந்துச்சு, ஓகேங்களா? அதான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது மட்டும் நோட் பண்ணிங்க, கொஸ்டின்ஸ் அப்படி தான் கேட்பாங்க. அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழில் புரிவோர், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நகர வாழ்க்கையினுடைய கூறுகள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, ஷில்டே, சரிங்களா? ஷில்டே.
அதுக்கப்புறம் இந்த பொழுதுபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சதுரங்கம் விளையாடுறது, பகடக்காய் விளையாடுறது, சொக்கட்டான் அப்படின்னு கூடிய விளையாட்டு, அப்புறம் கோலி நிறையா வந்து என்ன பண்ணாங்க வச்சுருந்தாங்க. ஓகேவா, கோலிகள் நிறையா வந்து அகலாய்வில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு விளையாண்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மருத்துவம். இந்த மருத்துவத்தில் பாருங்கள், கட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே பாருங்கள், கட்டில். ஏன்னா சிந்து சமவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை செய்வதற்கு கட்டில் என்ற ஒரு வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினு சொல்கிறாங்க. ஓகேவா, மீனோட எலும்புப்பா. ஓகேவா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கட்டில்னு சொல்கிறாங்க. இதை தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கண், காது, தொண்டை, தோல் இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இந்த மருந்தை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த மானில் இருக்கக்கூடியவை காண்டாமிருங்களோட எலும்பு, பவளம், வேப்பந்தலை இதெல்லாமும் மருந்தை பயன்படுத்தினாங்க. அதில் குறிப்பிட்டு இந்த கட்டில் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணாங்க, இந்த கண்ணு, காது, தொண்டை, தோல் இதுக்கான ஒரு நோய்களுக்காக என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. ஓகேவா, அந்த கட்டிலுங்கிறது என்னது, ஒரு வகையான மீனின் எலும்பு. ஓகேங்களா. அடுத்தது இறந்த உடலை அடக்கம் செய்தல். இந்த இறந்த உடலை அடக்கம் செய்கிறதுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து முழு உடலையும் வந்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சிடுவாங்களாம். அதான் இந்த இடத்துல முழு உடலையும் எரிச்சிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிந்த உடலின் எஞ்சிய பாகத்தை வந்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களும் சேர்த்து தாளிகளில் வைத்து புதைப்பது. ஓகே, ஒரு இதில் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, புதைச்சி விட்ருவாங்க. இந்த தாளிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டின் அருகே புதைச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இறுதியாக இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்களாம். அது வந்து பறவைகள், விலங்குகள் வந்து உண்ணும்படியே வச்சுருவாங்களாம். எஞ்சிய எலும்புகளை மட்டும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு மண் தாளியில் வச்சு அவற்றுடன் வேறு குடுவையில் இறந்தவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களையும் சேர்த்து புதைப்பாங்களாம். என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். சரிங்களா, இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க போதும். சும்மா ஒரு ரீட் மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணலாம் வேணாம். அதே மாதிரி இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் பழக்கம் சிந்து சமவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஸோ அந்த புதைக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வடக்கு தெற்காக தான் என்ன பண்ணுவாங்க, புதைப்பாங்க. ஓகேங்களா, என்னது வடக்கு தெற்காக தான் வந்து பார்த்தோன்னா புதைப்பாங்க. நார்த் சவுத் சைடில் தான் புதைப்பாங்க. நார்த் சவுத்து படுத்திருக்க மாதிரி தான் புதைப்பாங்க. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. புதைக்கும் பழக்கம் சிந்து சமவெளிக்கும் பண்டைய தமிழகத்துக்கும் பொதுவான ஒரு நடைமுறையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் தான் அதிகமாக பயன்படும். குளோபுலர்னு சொல்லுவாங்க. ஓகே, உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் அதான் வந்து அதிகமாக பயன்படும். இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து இப்போ இறந்தவர்கள் வடக்கு தெற்காக புதைத்தல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, சேம் ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு போட்டால் முடிஞ்சு, இல்லைனா சேம் தமிழ்நாடு அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்தது உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் தான் முடிஞ்சு போச்சு. அதையும் நீங்கள் போட்டாலே போதும். ஓகேவா, அது சிந்து சமவெளியிலையும் தமிழ்நாட்டில் ரெண்டுலேயுமே வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க, உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடுக்கோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேற என்ன, இந்த பொருளாதார வாழ்க்கை முறை, விவசாயம், வீட்டு விலங்குகள், இந்த குதிரையை அறிந்திருக்கவில்லை, இதெல்லாம் நம்ம நீங்கள் எல்லாம் வரட்டு கதை தான், நீங்கள் படித்து பாருங்கள். கதைன்னா என்னப்பா, எல்லாமே நம்ம 6th 9th பார்த்த கதையே தான். இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, பார்த்துட்டேன். போர்க்கருவிகள் செய்வது இவர்களுடைய முதன்மை தொழில்னு இங்கே கொடுத்துருக்காங்க. 6th முதன்மை தொழில்ங்கிறது என்னென்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் போர்க்கருவிகள்னு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, போர்க்கருவிகள்ன்ட்டு ஒரு ஆப்ஷனில் வச்சுங்க, இவர்களினுடைய முதன்மை தொழில் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சில இடத்துலேருந்து இதுதாங்கிறது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தோராயமாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வணிகத்தில் வந்து பார்த்தோன்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ நகரங்கள் முக்கிய வணிகமாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஜஸ்ட்டு நாங்கள் ஹைலைட் பண்ண அந்த கீவார்த்தை மட்டும் போதும். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ வணிக மையம், ஆமாம், அதான் மெயின் சிட்டி, அதனால் ரெண்டுமே அதான். அப்புறம் நிலவழி நீர்வழி போக்குவரத்தை பயன்படுத்தினாங்க, அவ்வளோதான். நீங்கள் வணிகம் ஹெட்டிங் கொடுத்துட்டு ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அப்படின்னு போட்டு ஒரு அம்புகுறி போட்டு வணிக மையங்கள். ஓகே, அடுத்து நிலவழி நீர்வழி போக்குவரத்து, அவ்வளோதான். 3rd பாயிண்ட்டு பண்டமாற்று முறை. ஓகேவா, பண்டமாற்று முறை என்னது, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கிக்கிறது. காசு கொடுக்காம நீ எனக்கு வந்து இதை கொடு, நான் உனக்கு அதுக்கு பதிலாக அதை கொடுக்குறேன், நீ எனக்கு மிளகு கொடு, அதுக்கு நான் சக்கரை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா மாட்டு வண்டியை பயன்படுத்தினாங்க வணிகத்துக்கு, அவ்வளோதான். அப்புறம் எருதுகளும் பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா, மாட்டு வண்டியும் பயன்படுத்தினாங்க. ஒரு சில இடத்துல எருதுகளும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் ப்ரோச், காம்பே துறைமுகங்கள் வணிகத்தில் சிறப்புற்று இருந்தன என்பதை அறிய முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் நோட் பண்ணிங்க, இந்த துறைமுகம்லாம் வணிகத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ப்ரோச் காம்பே. ஓகே, இதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இது 4 பாயிண்ட் தான். ஓகேவா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ முக்கிய வணிக மையங்கள், நிலவழி நீர்வழி போக்குவரத்து, பண்டமாற்று முறை, மாட்டு வண்டி, எருதுகள். ஓகேங்களா,
ஏன்னா இந்த மாட்டு வண்டி வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக, வணிகத்துக்காக. எருதுகள் வந்து தரைவழி போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாங்க. ப்ரோச் காம்பிங்கிறது வணிகத்தில் சிறப்புற்று இருந்த துறைமுகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அளவீடுகள் தான் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் வந்து வெண்கல அளவுகோலை வந்து அதிகமாக பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. நிலத்தை அளக்கிறதுக்கு வெண்கல அளவுகோல் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே வெண்கலத்தில் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சமயம் வழிபாடு ஓகே, இதெல்லாம் வந்து செல்ல. தாய் தெய்வ வழிபாடு இவங்க வந்து கொண்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான வழிபாடாக சொல்கிறாங்க. சிந்து சமவெளி மக்களுடைய முக்கிய வழிபாடு வந்து தாய் தெய்வ வழிபாடு. தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான். ஓகேவா. பெண் தெய்வங்கள் அதிகமாக வந்து கும்பிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்த காளி, பார்வதி, இதெல்லாம் நோட் பண்ண வேணாம், சொல்கிறேன், கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. வேறு என்ன இது பாருங்கள். பண்டைய திராவிட மக்கள், இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள். பண்டைய திராவிட மக்களுக்குள் பெரும் பகுதியினர் தாய் தெய்வ உரிமை, தாய்முறை போன்றவற்றை கடைபிடித்தனர். ஓகேவா. இவற்றின் காரணமாக திராவிட மக்களிடையே பெண் தெய்வ வழிபாடு பெரும் பழக்கமாக இருந்ததாக சமூக அறிஞர்கள் கூறுகிறார்கள் சொல்கிறாங்க. ஓகேவா. சார் ஜஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதெல்லாம் நோட் பண்ண தேவையில்லை. அடுத்தது பசுபதி வழிபாடு. ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் மகா யோகியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் நோட் பண்ணிங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த அமர்ந்த நிலையில் ஒரு சிலை நம்ம அதங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கேயும். ஓகேங்களா. அமர்ந்த நிலையில் மகா யோகியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்த இதில். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இதுவாக நோட் பண்ணிங்க, பசுபதி வழிபாடு. அதே மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனுக்குரிய திருமுகம், அதுக்கப்புறம் பசுபதி, யோகேஸ்வரன், யோகிகளின் கடவுள் தான் யோகேஸ்வரன், விலங்குகளின் கடவுள் என்னது பசுபதி, 3 முகம் என்னது திருமுகம். ஓகே, சிவனுக்குரிய திருமுகம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா போன்ற பல்வேறு வடிவங்களை உணர்த்துவதாக இவ்வழிபாடுகள் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த பிக்சரை பார்க்கும்போது சொல்கிறாங்க. சரிங்களா. 3 முகம் திருமுகம் சிவனுக்குரியது, அதுக்கப்புறம் விலங்குகளின் கடவுள் தான் பசுபதின்னு சொல்லுவாங்க, அப்புறம் யோகிகளின் கடவுள் தான் யோகேஸ்வரன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு இந்த வடிவங்கள் சொல்கிறதா சொல்கிறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை காதில் கேட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா. ஏன்னா இது வெறும் வரலாற்று ஆய்வாளர்கள் மொட்டையை தான் கொடுத்துருக்காங்க, யாரோட நேமும் கொடுக்கல. அதனால் ஜஸ்ட்டு நான் சொல்கிறத காதுக்கு கேட்டுக்கிட்டனாலே போதும். நீரை வந்து கடவுளாக என்ன பண்ணாங்க, வழிபட்டாங்க. அது நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுறது தான். நீரை கும்பிட்றது, அப்புறம் வந்து மரத்தை கும்பிட்றது, அப்புறம் சூரியனை கும்பிட்றது, இது எல்லாமே நார்மலாக இருந்தது தான். அப்புறம் அரச மரமே முதன்மையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. என்னது, ஹரப்பா மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரையின் வாயிலாக அறியலாம், இவற்றில் அரச மரமே முதன்மை. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணாங்க, மரத்தை வந்து வழிபடுற பழக்கத்தை வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து அரச மரம் தான் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மர வழிபாடில் அரச மரம். நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, அரச மரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நீர், அப்புறம் பெண் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அரச மரங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. மர வழிபாட்டில் ஃபஸ்ட்டு அரச மரம் தான். அப்புறம் வேப்ப மரத்தை வந்து பெண் கடவுளாகவும் அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா. அதே மாதிரி அங்கேயும் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம். அவ்வளோதான். நம்மதுலேயும் பாருங்கள், அரச மரத்தை ஆண் கடவுளாக நம்ம வந்து கும்பிட்றோம், வேப்ப மரத்தை பெண் கடவுளாக கும்பிட்றோம். இது எல்லாமே தமிழ்நாட்டு வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகமும் நம்மளது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒத்து போகுது அப்படிமா சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. வேறு அவ்வளோதான். சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு, 5 பூதத்தையும் கும்பிட்றாங்க. அவ்வளோதான். அப்போ கலைகள், இந்த நடனமாதுங்கிற சிலையை பார்க்க ஆட்டையை போட்டெல்லாம் போல் தோணுது, நடனமாதுங்கிற சிலையை. ஓகே. எழுத்துக்கள், சிந்து சமவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்ட சித்திர எழுத்துக்கள். சிந்து சமவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் சிந்து சமவெளிகளுடைய மொழிக்குரிய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. சித்திர எழுத்துக்கள் நோட் பண்ணி வச்சுங்க. சிந்து சமவெளியினுடைய மக்களுடைய எழுத்துக்கள் என்ன சொல்கிறாங்க, சித்திர எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்தை வந்து இடமிருந்து வளமாகவும் ஒரு வரி, வளமிருந்து இடமாக மற்றொரு வரியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு எழுதிட்டு மறுபடியும் இப்படி ஒரு எழுதுறாங்களா ரிவர்ஸில். அப்போ பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்தினுடைய கீழ்வாலை, குளிர் சுனை, என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். கீழ்வாலை, குளிர் சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி ஆகிய இடங்களில் காணப்படும் எழுத்துக்கள் சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்துக்களோடு தொடர்புடைய தொல்தமிழ் எழுத்துக்கள் ஆகும் சொல்கிறாங்க.
ஓகேவா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சிந்து சமவெளியிலுடைய எழுத்துக்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஓரளவு வந்து மேட்ச் ஆகுது அப்படிமா சொல்கிறாங்க. எங்கெங்கே தமிழ்நாட்டிலுடைய கீழ்வாலை, குளிர் சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஓகேங்களா சிந்து சமவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய தமிழ் எழுத்துக்களாகும், தொல் தமிழ் எழுத்துக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வடபிராமி எழுத்துக்களும் தென் பிராமி எழுத்துக்களும் சிந்து சமவெளி எழுத்துக்களிலிருந்து வளர்ச்சி பெற்றவையாகும் சொல்கிறாங்க. ஓகேவா. சிந்து சமவெளி உடைய எழுத்துலேருந்து தான் இந்த வடபிராமி எழுத்துக்களோ இல்லை தென் பிராமி எழுத்துக்களோ வந்து வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது ஒரு பாயிண்டாகவும் நோட் பண்ணிச்சுங்க. இந்த எழுத்துக்களில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ணிங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களினுடைய பேச்சு மொழி எழுத்துக்கள் தொடர்பாக இன்றும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னது யார்? நம்ம மேலேயே பார்த்துருந்தோம். சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட மொழி எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? ஹீராஸ் பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன். இந்த 3 பேரையும் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. இது ரொம்ப 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 முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நிரூபித்த வரலாற்று ஆய்வாளர்கள் யார் யாருன்னு கேட்பாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹீராஸ் பாதிரியார், 2வது ஐராவதம் மகாதேவன், 3வது பாலகிருஷ்ணன். ஓகேங்களா. அடுத்தது தென் பிராமி எழுத்துக்கள் சிந்து சமவெளி எழுத்துக்களிலிருந்து திராவிடர்களால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்களாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தென் பிராமி எழுத்துக்கள் அப்படிங்கிறது சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்துக்களிலிருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள். இது நோட் பண்ணி வச்சுங்க, இது ஒரு பாயிண்டாக போட்டு வச்சுங்க. அடுத்தது அவற்றின் ஒருமைப்பாட்டை திருநெல்வேலியில் கிடைத்த மண்பாண்டங்கள் மீதுள்ள எழுத்துக்குறிகளையும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகளையும் கொண்டு அறியலாம். இந்த 2க்கும் உண்டான அந்த ஒருமைப்பாடு ஒத்துப்போதில்லை அப்படிங்கிறத எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, திருநெல்வேலியில் கிடைத்த மட்பாண்டங்கள், அதன் மீது உள்ள எழுத்துக்குறி, நீலகிரியில் உள்ள கல்வெட்டு, இதன் மூலமாக அறியலான்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த தென் பிராமி எழுத்துக்கள் வந்து சிந்து சமவெளி எழுத்துக்களிலிருந்து திராவிடர்களால் வளர்க்கப்பட்ட எழுத்துங்கிறாங்க. அதனுடைய ஒருமைப்பாட்டை தான் இந்த 2 இதை வச்சு சொல்கிறாங்க. ஒன்று திருநெல்வேலியில், ஒன்று நீலகிரியில் இருக்கிறது. ஓகேவா. இது ஒரு பாயிண்ட்டாக போட்டு வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், உலக மொழிகள், அவ்வளோதான் முடிவு, ஒரு பக்கம் தான் இருக்குது. ஓகேங்களா. உலக மொழிகளில் எவற்றிலும் இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. எழுத்துக்களின் ஒலிப்பு முறைகளான லா, நா, லா, ரா, நா ஆகிய எழுத்துக்கள் சிந்து சமவெளி முத்திரைகளில் காணப்படுகின்றனன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த எழுத்து ஒலிப்பு முறைகளான இந்த லா, நா, லா, ரா, நா, இந்த மொத்தம் 1 2 3 4 5, இந்த 5 எழுத்துக்களும் சிந்து சமவெளி முத்திரைகளில் இருந்துச்சான். அப்போ நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. என்னென்ன எழுத்துக்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டேபிளில் காணும். சரிங்களா. அடுத்தது முத்திரைகள். சிந்து சமவெளி மக்களுடைய பண்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்பாக திகழ்வது முத்திரைகள் தான். இது நமக்கு தெரிஞ்சது தான். இதை நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, பண்ணாட்டையும் சரி. ஓகேவா. சிந்து சமவெளி மக்களுடைய பண்பாட்டில் மிகச்சிறந்த கலைப்படைப்பு முத்திரை. ஓகேங்களா. அதை வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா. ஓகே, அவ்வளோதான் அந்த பாயிண்ட்டு. வேற என்ன இங்கே இருக்குது பாருங்கள். வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி என்பாரின் கூற்றுப்படி ஹரப்பா, மொகஞ்சதாரோ ஆகிய 2 நகரங்கள் மிகப்பெரிய வணிக தலங்களாக இருந்துள்ளன. இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம். இது சொன்னது யார்? வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி. அவர் தான் சொல்கிறார். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் மாதிரி கட்டி வச்சுங்க. ஹரப்பா, மொகஞ்சதாரோ 2 நகரங்கள் மிகப்பெரிய வணிக தலங்களாக இருந்துள்ளன. இங்கு பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டு நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். யார்? கிருஷ்ணா ரெட்டி. யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து. யார்? கிருஷ்ணா ரெட்டி தான். சரிங்களா. அடுத்தது அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிச்சுப்பா. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஒரு 15 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்கள் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்தக்கூடாது. 15 பாயிண்ட்ஸ் தான். அதை விட நீங்கள் எழுதிட்டு ரீகால் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இதில் பாருங்கள், இந்த உங்களுக்கு தெரியுமால, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவிய இந்த இடங்கள், இது ஒரு எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துட்டாங்க இதை. ஓகேவா. இது பாருங்கள், ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஹரப்பா ராவி நதிக்கரை ஓரம் மேற்கு வங்காளம், இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ சிந்து நதிக்கரை ஓரம் மேற்கு பஞ்சாப். ரூபார் அப்படிங்கிறது சட்லஜ் நதி ஓரம்.
லோத்தல்ங்கிறது சட்லஜ் நதி, காளிபங்கனுங்கிறது காகர் நதி தன்கரையோரம், சாகுந்தாரோ சரஸ்வதி நதியோரம், தோல்வீரா கபீர் மாவட்டம் குஜராத்தில், கோட்டிஜி சிந்து மாகாணம், பனவாலி ஹரியானா, சுர்கோட்டா குஜராத். இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும்ப்பா. ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கடைசி டைமில் ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இந்த இடங்கள் அப்படின்ட்டு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. எது 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 இருக்குது. இந்த 10மே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். சரிங்களா? அடுத்து நிறைவுரை. சர் ஜான் மார்ஷல் அவர்கள் மேற்கொண்ட அகழாய்வில் தான் இந்நாகரிகம் பற்றிய முழுமையான விவரங்கள் உலகிற்கு தெரிந்தன. அது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். இது நோட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அங்கே கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்துட்டோம். இது பாருங்கள், இந்த பாடத்திலேயே ரொம்ப யூனிக்கான கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா இதுதான். லோத்தல், ஓகேவா, குஜராத் மாநிலத்தினுடைய அகமதாபாத் மாவட்டத்தில் அகல் ஆராய்ச்சியின் போது எஸ்ஆர் ராவ், ஓகேவா, எஸ்ஆர் ராவ் அவர் தான் என்ன பண்ணுறாரு, இந்த லோத்தல் அப்படிங்கிற இடத்தையே கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, எஸ்ஆர் ராவ் அவர் தான் குஜராத் மாநிலத்தினுடைய அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது இந்த லோத்தல் அப்படிங்கிற இடத்தையே கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, இந்த இடம் வந்து பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த ஒரு துறைமுகம் தான் இந்த லோத்தலுங்கிற இடம். ஓகேவா, உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் எது? இந்த லோத்தல் தான். ரொம்ப 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 முக்கியமானதுப்பா. ஓகேவா, உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் என்னது? லோத்தல். இதை கண்டுபிடிச்சது யார்? எஸ்ஆர் ராவ். இது எங்கே இருக்குது? குஜராத் மாநிலத்தில். குஜராத் இந்த மாவட்டத்தில் இருக்குது, அகமதாபாத் மாவட்டத்தில். சரிங்களா? ஓகே, இந்த துறைமுகம் மூலமாக தான் எகிப்து, மெசபடோமியா உள்ளிட்ட நாடுகளுடன் வாணிபம் நடைபெற்று வந்தன. ரொம்ப 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 முக்கியமானது. இப்போது நான் சொல்லிட்டேன். ஓகேவா, மறந்துடக்கூடாது. அவ்வளோதான், இந்த பாடம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஓகே, இதோட வந்து பார்த்தோன்னா இந்த பாடம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. சிந்து சமவெளி நாகரிகம் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு, தரவாக முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நானும் மேடம் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஃபன்னாக ஷார்ட்கட்டாக வந்து கொடுப்போம். எதில் 6th ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 9th ஹிஸ்ட்ரி, 11th ஹிஸ்ட்ரி, 11th எத்திக்ஸ், இதில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தினில் இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நானும் மேடம் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுக்குறோம், ஃபன்னாக கொடுக்குறோம். அது உங்கள் மைண்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுங்க, எழுதி வச்சு ஒரு ரீகால் மட்டும் பண்ணிங்க. சரிங்களா? அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடை வந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.